என்னுடைய பேர் மனோகர். நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் ஒன்னாரப்பேட்டை என்என் கார்டன் சுழல்மதி அருகில் உள்ள இடம். +2 வரைக்கும் நான் பார்த்தீங்கன்னா சென்ட் கேப்ரியல்ஸில் படித்தேன், துறைமுக தொகுதியில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அண்ணா யூனிவர்சிட்டியில் பிடெக் எம்டெக் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எம்பிஏ மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் பண்ணேன். அதுக்கப்புறம் சொந்தமாக தொழில் தொடங்கி ஒரு தொழிலதிபராக சண்முகா டிரான்ஸ்போர்ட் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தை நான் நடத்தி கொண்டிருக்கிறேன். ஏறக்குறைய 30 ஆண்டு காலமாக அரசியலில் நான் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றேன். இதில் பார்த்தீங்கன்னா 10 வருஷம் கவுன்சிலராக இருந்திருக்கிறேன். 4 வருஷம் சென்னை போர்ட் ட்ரஸ்டினுடைய ட்ரஸ்டியாக நான் பணியாற்றி இருக்கிறேன். எனக்கு 2 மகன்கள், 2 மகன்களுக்கு திருமணம் ஆகிவிட்டது. 2 மகன்களும் என்னோடு தொழிலை சேர்ந்து கவனித்து கொண்டிருக்கின்றார்கள். முதல்ல ஒரு ரவுடிக்கிட்ட இருந்து விடப்படணும். இந்த துறைமுக தொகுதி நீங்கள் போய் பாருங்கள். இன்னும் ஒரு 5 ஆண்டு காலம் இதே ஆள் ஆண்டாருன்னு சொல்லி சொன்னால் நீங்களாம் பாஸ்போர்ட் எடுத்து அதுக்கெல்லாம் விசா எடுத்து தான் உள்ளே வர முடியும் போது. துறைமுக தொகுதியில் நுழையிலனா வரி கட்டிட்டு தான் உள்ளே வரணும். அந்த மாதிரி ஒரு சூழலில் இந்த துறைமுக தொகுதி இருக்குது. துறைமுக தொகுதியை காப்பாற்றுவது தான் என்னோட முதல் கடமை. மீட்டெடுக்கிறோம். மக்கள் நம்பிக்கையோடு உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தார்கள் 10 ஆண்டு காலம். நீங்கள் அந்த வாய்ப்பை தவற விட்டு விட்டீர்கள். ஆதலால் எனக்கு வாய்ப்பு வருகின்ற பொழுது நிச்சயம் இந்த துறைமுக தொகுதியை ஒரு நல்ல தொகுதியாக புரட்சி தலைவி அம்மாவுடைய எண்ணமான அமைதி, வளம், வளர்ச்சியை நோக்கி இந்த துறைமுக தொகுதியை நான் எடுத்து செல்வேன்.